ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஜீனா குக் சேனல். இன்றைக்கி சுவையான ஒரு அவல் உருண்டை தான் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாங்க ரெசிப்பியில் போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. இந்த அவல் உருண்டை இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு அவல் எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் முறுபருப்பு தன்மை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப கலர் மாற தேவையில்லை. ஸோ 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே நல்லா கிறிஸ்பி ஆயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதோட ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோட இன்றைக்கி 1/2 கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். எந்த அளவில் நம்ம அளந்துக்கிறோமோ அதிலே 1/2 பங்கு போதும். இது கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வறுபட்டுரும். நல்லா மிதமான சூட்லேயே வறுத்துடலாம். அதையும் தட்டில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலை, இது வறுக்காத வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கிட்டேன், 200 கிராம். இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிட்ட பின்னாடி தோல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இப்போ பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். வறுத்ததை அரைச்சிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபைன் பவுடர் அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி அவளையும் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே இருக்கட்டும். அதோட இனிப்புக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கரைஞ்சால் மட்டும் போதும், எந்த பாகுபதம்லாம் வேணாம். அதோட இது நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் அதே பேனை கொஞ்சம் அலசிட்டு வச்சுட்டேன், வாஷ் பண்ணிவிட்டு. அதோட இப்போ இந்த நம்ம அரைச்ச பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நல்லா கலந்து வந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டுவை எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரட்டும். அதோட ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃபுல்லாகவே அந்த வெல்லம் தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிரும். நல்லா லட்டு பிடிக்கிற தன்மைக்கு வந்துடட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரமாக அது இருக்கட்டும். அதோட ஒரு தடுக்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதோட 10 முந்திரி 10 திராட்சை சேர்த்துக்கிட்டேன், உளுந்த திராட்சை. இப்போது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்துட்ட பின்னாடி லட்டு பிடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லா லட்டையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.